presence of Almighty God in this place. Amen. There's a move of the Holy Spirit. I feel the move of the Holy Ghost. And thank you. சத்தம் வரதில்ல வாயில. ஆரோன் சத்த திஷோன் சப்தம் ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ஹalleluya. ஃபர்ஸ்ட் வீட்ல அந்த ஆலயத்துல அமர்ந்திருக்க கூடாது. நல்லா திறந்து வாய் திறந்து வாயை விரிவாய் திறந்து எப்படி சொன்னார் ஆண்டவர்? கன்னடால என் பாஸ்டர் வாய் என்ன தெரியுது இல்ல, தமிழ்ல வந்துட்டு விரிவாய் திற. நல்லா இது ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். நல்லா நல்லா மற்றதுக்கெல்லாம் வாய்க்கீழே பேசுறேன்னு சொல்றாங்களா இல்லையா? அங்க இருக்க கூடாது. இப்ப இங்க வந்துட்டு நல்ல ஆண்டவருக்கு நல்ல வாயை திறந்து பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்தி எவ்வளவா நீங்க அவர் சொல்றாரு வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். ஆமா, எதை நினைப்பாரு? பிரசன்னத்தினால. அன்யபா மாலா தீனா ஹத்ரு மால்கா ஷாத்ரடா ஏ மகதுரா ஹாதா ஷாகா மகதி ஹாத்து சந்தா. எப்படி வருது? நீ விரிவாய் திறக்கும் போது நீ யார மனுஷனை பார்க்காம ஐயோ சத்தமா பாடா, அவன் என்ன பார்க்க நினைச்சுவானா, இவன் நினைச்சுவானா, நம்ம ஃபேமிலி இது கம்மியாயிடுமா? இதெல்லாம் கிடையாது. நாம போனா மறந்துடுறது, யார் இருக்கிறாங்க பக்கத்துல எல்லாம் மறந்துடுறது. ஏசப்பா முன்னால வந்து நிக்கிறோம். ஆமா. So we have to be very careful and கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. God is good. We have very few more minutes. Okay, yesterday what did we meditate on? Okay, let's bow our heads and just pray 1 minute. Father God, we thank you. Speak to us. Break this bread. இந்த வசனத்தை பிட்டு எங்களுக்கு கொடுங்க, ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் சொல்லுங்க. ஆமென். Okay, yesterday what did we meditate on? We meditated on the Holy Spirit, right? And we spoke about, I showed you in Matthew chapter 3 verse 11, 3 types of baptism is there. 3 விதமான ஞானஸ்தானங்கள். ஒன்று வந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம். That is a baptism of repentance, right? Go to the Bible, you go sleep. See, nothing, you should always read the Bible, and whatever it says in the Bible is what is important, not outside the context. Be inside the Bible. Amen. Hallelujah. So it's called the baptism of repentance. And then Matthew chapter 3 verse 11. Okay, அதுல வந்துட்டு நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்தானம். That is when you accept that you're a sinner. அப்போ போயிட்டு தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம் வந்துட்டு இட்ஸ் கால் த பேப்டிசம் ஆஃப் இப்போ கீழே போ தம்பி, கோ டவுன் கிஷோர் 11, கோ டவுன் ஃபர்தர் டவுன். Whose sandals? Baptize. I will baptize you with the Holy Spirit and with fire. இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா up 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 11ல okay, amending your ways. That is called big water. Baptize you in with water because of repentance. So 3 type of baptism. There is more. I don't want to tell you the others. I made a note of it, and some certain things have gone through it. For this purpose we will have only the second one and the third one. You have all taken the baptism? யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க? ஓகே, குட். சரி, நீங்கள் 3 பேர் அப்புறமா எடுத்துருக்க. எல்லாம் அறிஞ்ச பிற்பாடு அதுக்குள்ளே போய் தண்ணியில் மூழ்கி எடுத்து அது ஸ்விம்மிங் பூலில் எடுத்தாலாம் ஊழ்ந்து எடுத்தாலாம் ஒன்றும் ஆகாது. சரியா? ரைட். ஓகே. ஸோ ஐ ஸ்போக் அபவுட் த ஹோலி ஸ்பிரிட். வாட் த ஹோலி ஸ்பிரிட் டஸ், ரைட்? He is going to help you, right? In your life, he is going to guide you. He is going to lead you. Amen. உன்னை நடத்த போறாரு. உனக்கு எந்த வழியில நடக்கணும், போய் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா, எங்க பாஸ்டர் எங்கப்பா இருக்கிற அப்படின்னா, எண்ணூர் பண்டையில இல்லாம அங்கெங்கயோ ஒரு இடத்துல மெஜஸ்டிக்ல இது பாஸ்டர் எந்த வழியில தான் இருக்கிறான் பாஸ்டர், லிங்கராஜ் போட்டங்கரை இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. மெஜஸ்டிக்ல இருந்தா மெஜஸ்டிக்ல இருக்கிறேன்னு சொல்லணும். உனக்குள்ள ஆவியானவர் வந்துட்டாருன்னா என்ன சொல்லுவாரு? டே எங்க இருக்கிறீங்க அங்கே கரெக்டாக சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. ரிப்போர்ட் கார்டு குத்துட்டாங்கம்மா, இந்தாம்மா 0 வாங்கியிருந்தா கூட பரவாயில்ல, காமிச்சிரு பரவாயில்ல. ஆவியானவர் சந்தோஷப்படுவார், பரவாயில்ல உண்மையா இருக்கிறாடா அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ அந்த உண்மைக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் ஃபர்ஸ்ட் மேலே வரார். ஓகே, இஃப் யூ கோ டு 1 John 2:27,
1 John 2:27. Holy Spirit help me. மாஷா காலா தூணா. இந்த அபிஷேகம் வரும்போது என்ன செய்வனா, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. That anointing is in you. சொல்லுங்க, in me. சொல்லுங்க, in me. Come on, open your mouth. I want you to open your mouth. அந்த அபிஷேகம் எனக்குள்ள நிலைத்திருக்கிறது, நிலைச்சிருக்கிற அபிஷேகம். And then what it does, அந்த அபிஷேகம், this anointing teaches you. What the anointing does? anointing என்ன பண்ணுது? டீச் பண்ணும். நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர். So stay in the anointing. The anointing teach பண்ணும். How it will teach you? Through the Bible. Amen. Hallelujah. It will teach you. If you go to Moses பத்தி பண்ண, மோசஸ் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் டீச் பண்ணும். How was மோசஸ் கொலைகாரனா இருந்த ஒரு மோசஸை ஆண்டவர் மாத்தினாரு. 40 வருஷம் போட்டு உருட்டி எடுத்தாரு. இருக்கிறதெல்லாம் என்ன இருக்கிற அந்த அரண்மனையில் இருந்த எல்லாத்தையும் உருவிட்டார். கம்ப்ளீட்டாக இருந்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் உருவி அங்கே எப்படி இருந்திருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. மோசஸ் நல்ல ஒரு அழகாக ஒரு சேரியட்டில் தலையில் போகும்போதே சல்யூட், வெளியில் போகும்போதே சல்யூட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வனாந்திரத்தில் ஒருத்தம் கூட இல்லை, ஆடு தான் பார்க்குது. ஆடு முன்னால் போய் நிற்க வச்சிட்டார் ஆண்டவர். ஏன்? ஒரு நாள் நீ பார்வன் முன்னால் நிற்கணும். Amen. You are not called to be in the palace to do something, but you have to stand before Almighty God. Amen. And Almighty God கிட்ட நிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பார்வோன் கிட்ட இருந்து எடுத்து பாலைவனத்தில் போட்டு நல்லா அவனை ரெடி பண்றார். 40 வருஷம் ரெடி பண்ணி முட்செடிக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. முட்செடியில் அக்கினி பத்தி எரியுது. ஆமென். முட்செடியில் என்ன இருக்குது? அக்கினி பத்தி. He was standing in front of the burning bush. Burning fire கிட்ட முன்னால் போனால் எப்படி இருக்கும்? ரொம்ப சில்லுன்னு இருக்குமா? எப்படி இருக்கும்? சூடாக இருக்கும். பகல் பசங்க சூடாக இருக்கும், ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது. பெங்களூரே இப்போ சூடாக தான் இருக்குது. என் ஒய்ஃப் சொன்னாங்க, என்னப்பா ரொம்ப சூடாகுது. நான் சொன்னேன், ஃப்ரிட்ஜு பக்கத்தில் போய் நின்றுக்கலாம், அப்பப்போ நின்றுக்கினா சில்லுன்னு இருக்கும். Hallelujah. This is called the baptism of fire. I was there 2 days before in Chitradurga. It was a hefty man. நல்ல இப்படி வந்தார். வந்து நான் தலை மேலே கை வச்சேன். கொஞ்சம் நேரத்தில் பார்க்கணுமே அனாயிண்டிங் அவர் மேலே இறங்கி இவ்வளோ பெருசுக்கிறார். அவர் 2 பேர் தள்ளினா கூட கீழே விழ மாட்டாங்க. ஆவியானவர் இறங்கி டம்முன்னு உண்டார். உழுதி பார்த்தா அனாயிண்டிங் ஃபுல்லு வேத்து ஊற்றுதவர்களை. அது வரைக்கும் இருந்த வேத்தெல்லாம் வரல. ஏன் சொல்லுங்க? The fire வந்தாலே, the anointing, that's called the fire of the Holy Spirit. எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே நான் வீட்டில் ஜெபமணின்னு ஒருத்தருக்கு மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தார். அந்த மெசேஜ் வெறும் கேட்டிருந்தேன். அந்த அப்போக்கிட்ட வீட்டில் டிவி கூட கிடையாது. ஒரு டேப் ரெக்கார்டரில் வச்சு கேட்குறேன் ஒரு வசனத்தை. வந்தாரு பாருங்க ஆவியானவர். வந்து உருட்டி டமால் கீழே உழுது பெறல். Nobody was there to say touch fire, no, nothing. I was literally rolling because the Holy Spirit came and met me. ஆமென் சொல்லுங்க. There are different ways God meets his people. முட்செடியில மோசேக்கு தரிசனமானார். ஆமென் சொல்லுங்க. 120 பேர் கூடின இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எப்படி வந்தார்? அக்கினிமயமான நாவுகளோடு இறங்கி வந்தார். இப்போ நம்ம நேற்று பார்த்தபடி யோசேப்பின் வாழ்க்கையில how the fire came on the holy on Joseph. பாருங்க, அதான் I showed you. Obadiah. Where is Obadiah? பாரு, Obadiah இண்டெக்ஸில் போய் பாரு. இப்போ இண்டெக்ஸில் போய் பாரு. Obadiah எந்த ஐயா? this is called Obadiah 1:18. What does it say? The house of Jacob shall be a fire, the house of Joseph a flame. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஜேக்கபே அந்த காலத்திலே they tapped into that anointing, those people, because of the hunger. ஆமென். உனக்கு தாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டு கர்த்தர் எதுனா செய்வார். As long as you have hunger, the spiritual hunger, you don't question இது எப்படி அது. அவன் ஏன் முன்னால் இப்படி உண்டான், ஒருத்தன் ஏன் பின்னால் உண்டான், இதெல்லாம் கேட்காம, ரைட்? புரியுதா நான் சொல்றது? Go to the scriptures. God will unveil. ஆமென் சொல்லுங்க. ஒரு வேல் இருந்துச்சு. அந்த ஆலயத்தில் இருந்த வேலை, when Jesus died, that veil was removed. Right? For us, the veil is removed. So when the anointing comes, இந்த வசனத்தை குறித்து பேசுவார் உங்ககிட்ட. இது இப்படிதான். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. So the house of Jacob shall be a fire and the house of Joseph a flame. இப்போ பாருங்க, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன். If you see Isaiah 10:17, அதில் வந்து தமிழ் எப்படி போட்டிருக்கோம்? இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினி, அதன் ஜுவாலை, அக்கினி ஜுவாலையாகி அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, அவரே is a consuming fire. God is a
கன்சம் பட்சிக்கிற அக்கினின்னு போட்டிருக்கு. இப்போ ஹீப்ரூஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூஸ் 1:7 பார்த்தீங்கன்னா, he says, referring to the angels, he says, who makes his angels winds and his ministering servants flames of fire. தூதர்களை காற்றுக்களாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றார். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென். See, God is so good. அவர் மாத்திரம் அப்படி இருக்கணும்னு விரும்பல. He wants his people also. அதான் நம்ம ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. சொல்லுங்களேன், அவர் ஆமென் வரமாடுது. Our God is so good. எங்க பெருசாயிடுவானோ தெரியலையே. என்ன நினைப்பாங்க, சந்தோஷம் பார்த்தானா சந்தோஷோட பெருசாயிடும் அப்படின்னு பார்க்க. அப்படின்னு இல்லை, அப்பா ஏசு எப்படின்னா, என் பிள்ளை என்னை விட பெரிய காரியம் செய்யிட்டு. ஆமென். அதனால தான் யோவான்ல சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும். அங்கே எங்கே கீபோர்டு இருந்துச்சு, மலையில் ஸ்பீக்கர் இருந்துச்சா? ஒன்றும் இல்லை. 3000 பேருக்கு அப்பி 5000 பேருக்கு பிரசங்கம் பண்ணிக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் பாடுறாங்களா இல்லையா? எப்படி? Why? That's what God said. நான் வெறும் 3000 5000க்கு பண்றேன், நீ லட்சத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண. ஆமென். கைதட்டி ஆண்டவர் மகிமை. What a good God we have. ஆமென். ரொம்ப நல்ல ஆண்டவர். ஆமென். அவரை மாலை நேசிக்கிறதுக்கு, அவரை பார மன்னிக்கிறதுக்கு, எப்போ பார்த்தாலும் பாவம் பண்ணிட்டு ஆண்டவரே தப்பு பண்ணிட்டாண்டாரு, தப்பு பண்ணிட்டேன் போன, சரி பரவாயில்ல வாடா, பரவாயில்ல வாடா, மறுபடியும் மன்னிச்சு போடா. ஆமென் சொல்ல. அதுக்குன்னு திருப்பி போய் பண்ணிருக்காது அதே மிஸ்டேக்கை திருப்பி ஆண்டவரே பண்ணிட்டேன். அதுக்கு தான் ஆவியானவர் வராரு. ஆமென். That's the reason these meetings are arranged. Why? நீங்க பரிசுத்தமா வாழணும். ஆமென். Because you have chosen to do something for God. ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் நீ விரும்பினபடினால ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்காரு. புரியுதா நான் சொல்றது? அப்ப நீ ஒரு சாதாரண விசுவாசியிலிருந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு, you are coming to a next step, right? You go, I don't know, probably நான் ஸ்டேஜ் மேலே யாரும் ஏற விடுறதில்ல. I don't put anyone on the stage. Pastor, only people who prayed. என் கூட உபவாச கூட்டத்தில் வர ஆளை தான் மேலே ஏற்றுவேன், எல்லாம் மேலே ஏற்ற மாட்டேன். புரியுதா நான் சொல்றது? You understand what I'm saying? This is a holy place. Not everybody can just go and enter into the place. So you are going to be a musician, you are going to be a worship leader, right? All that you have to be is get connected to God. Amen. நல்ல ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். எப்படி கனெக்ஷன் வரும்? ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கணும், உபவாசம் பண்ணணும், இதெல்லாம் பண்ண ஆண்டவரோட கனெக்டடாகவே இருப்பேன். எப்பயுமே உன் வாய்ஸ்லேயே தெரியும், மீதா ஹாத்து சாப்ரா ஆமா ஹாத்துரா, உன்னோட ஆவியானவர் அந்த பரலோகம், அது ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பேசும்போதே தெரியும், அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்கும், பிரசனை வந்துகிட்டே இருக்கும், வந்து விழுந்துகிட்டே இருக்கும். ஜெபிக்காதவன் போய் நின்று பாடினா தெரியாது, அங்கே தெரியுது பிரசனை தெரியுங்க, கொஞ்சம் அடி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு உணர்வானுங்க. புரியுதா நான் சொல்றது? We are not called to perform. We are not called to perform. பர்ஃபார்மன்ஸ் நம்மளது இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் நேற்று பாஸ்டர் சொன்னேன், ப்ரேயர், ப்ராக்டிஸ், பர்சிஸ்டன்ட். இது மூணும் இஸ் ஈக்குவல் டு பிரசன்ஸ். ரெடி? ப்ரேயர், ப்ராக்டிஸ், பர்சிஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு பிரசன்ஸ். இது கூட ஃபாஸ்டிங்கை ஒன்று கொஞ்சம் சேர்த்துருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். So yesterday I spoke to you about the fire that was on that came on Joseph. Acts 10:38. ஏன் இந்த வல்லமை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10:38. Acts 10:38 says, God anointed and consecrated Jesus of Nazareth with the Holy Spirit and with strength and ability and power. ஆமென் சொல்லுங்க. Come on, say it. Anointed with the Holy Spirit. Say with the Holy Spirit. Come on, with the Holy Spirit and with strength and with ability and power. இந்த ஃபார்முலாகிற இந்த சி மேஜர், டி மேஜர், இ மேஜர், எஃப் மேஜர். எஃப் மேஜரில் என்ன இருக்குதுப்பா? எஃப் மேஜர், அப்புறம் பி ஃப்ளாட்டு, டி மைனர், அப்புறமா சி மேஜர், அப்புறமா ஏ மைனர். இருக்குதா? இருக்குது இல்லை? அப்போது இதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் உனக்கு எபிலிட்டி கொடுப்பாரு, உனக்கு பவரை கொடுப்பாரு. எப்போ? when the Holy Spirit comes on you. The first anointing that comes on you makes you perfect. ரைட்டா? இந்த ரெண்டாவது அபிஷேகம் எதுக்கு வருதுன்னா, உன்னை வல்லமையுள்ளவனா மாற்றிடும். Amen. You will have power. Say power. Say fire.
ஃபயர் மேன், நல்ல ஃபயர் பிரிகேடாக நம்ம இருக்கணும். ஆமென். பவர்ஃபுல்லாக இருக்கணும். நீ பாடும்போதே பிரச்சனை வந்து இறங்கணும். ஆமென். இருக்கிற பேயெல்லாம் அடிச்சு கிளப்பி ஓடணும். ஆமென். நீ ஜெபம் பண்ணாமே அங்கே வியாதியெல்லாம் குணமாகி போகணும். என்ன பாஸ்டர் வந்தேன் குணமாய். நான் ஒரு சர்ச்சில் போயிருந்தேன். 25 வருஷமாக என் கால் பயங்கர பிரச்சனை. சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு வந்து வீட்டில் வந்துட்டு ஒரு பேண்டேஜ் போட்டு உக்காந்துக்குவேன். எப்போ பார்த்தாலும் அமிர்தாஞ்சன்னு என்ன எல்லோ கலரில் க்ரீன் கலர், இப்போ ரெட்டு கூட வந்துச்சு. அவன் பாருங்க சேஞ்ச் பண்ணினே போகிறான். டைகர் பாம் வந்துச்சு, அந்த பாம் வந்து, எந்த பாம்பு போட்டாலும் வேலைக்கு ஆகலை. என் பாஸ் ஒரு டாக்டர் சொன்னார் 6 மாதம் மருந்து கொடுக்குறேன், நல்லா சாப்பிட்டு சரியாயிடும். நானும் சாப்பிட்டேன், ஒன்றும் நடக்கலை. டாக்டர் செத்துட்டாரு. ஆனால் ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்த பாஸ்டர் ஒன்றுமே சொல்ல, வெறும் ஆராதனை. He doesn't even know till today that I was healed in that worship. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அன்னைக்கு தொட்டார், அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் காலில் வலியே கிடையாது. ஆமென். சொல்லுங்க ஆமென். So I want you to become like that. நீங்க ஒவ்வொருவரும் அப்படியே மாறணும்னு நான் விரும்புறேன். ஆமென். சொல்லுங்க ஆமென். So God gives you what? The ability and power. இப்போ நேற்று நான் சொல்லும்போது சொன்னேன், God gave dream to Joseph. என்ன கொடுத்தாரு? சின்ன வயசுல வெறும் தரிசனம் தான் கொடுப்பார், சொப்பனை தான் கொடுப்பார். எடுத்தோடனே எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டார். புரியுதா? இப்போ திஸ்வன் தானே உன் பேரு? இப்போ திஸ்வன் கிட்ட BMW கொடுத்தா என்ன கதை பண்றது? சொல்லுங்க. வெட்டு ஆக்சிலேட்டரை மெரிச்சானா நேரம் அங்கே போய் எங்கன்னா இறங்கி விட்டுருவாங்க. புரியுதா? ஸோ காட் நோஸ் வென் டு கிவ் வாட். புரியுதா நான் சொல்றது? ஸோ ஹீ டேக்ஸ் டைம். பட் ஸ்டார்டிங்லேயே சொல்லுவார், பிஎம்டபிள்யூவில் போகிற மாதிரி தெரியுது. அவன் என்னம்மா பிஎம்டபிள்யூவில் போகிற மாதிரி தெரியுது, பார்த்தேனே இது கனசு. அப்படியாப்பா, சரி ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டு நிலைமை பார்த்தா ஒரு சாயந்தரம் கூட வாங்கிறதுக்கு முடியாது, அப்படி இருக்கிறோமே. இல்லை, ஒரு நாள் வரும். ஆமென். சொல்லுங்க. That is a small dream that God gives. இப்போ பார்த்தீங்கன்னா ஜெனிசிஸில் 37:5-7 பார்த்தீங்கன்னா, he saw a dream where the bundles of wheat was kept and all of a sudden the bundle of Joseph stood. ஆமென். இப்போ அங்கே இருக்கிற பண்டல் எல்லாம் உழுந்து கிடக்குது, வெறும் ஜோசப் பண்டல் மாத்திரம் நிற்குது. ஜோசப் saw the dream. நாடா அது ஒன்றும் புரியல. புரியுதா நான் சொல்றது? வெறும் வீட்டு பண்டல் தான் பார்க்குறான், எல்லாம் உழுது கிடக்குது, வெறும் ஜோசப் பண்டல் மாத்திரம் நிற்குது. புரியல, ட்ரீம் புரியல. அடுத்து 37:9 பார்க்குறான். He saw another dream. Joseph had another dream. The sun and the moon and the 11 stars bowed down. உழுது என்னடா அது புரியல. ஸ்டார்டிங்கில் புரியாது, பக்கத்து பசங்களுக்கு புரியாது. You will not understand. அவங்க வீட்டில் ஒருத்தருக்கும் புரியல. உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்னால் கூட, அப்படியாம்மா நான் இந்த வயசில் இருக்கிறேன், எனக்கு வந்து சொல்லுதுப்பா இது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் அம்மாவே சொல்லும், நான் உனக்கு முன்னால் ரசிக்கப்பட்ட தெரியுமா, என்கிட்ட வந்து சொல்கிறேன் நீ. ஆனால் அண்ணங்கிட்ட சொல்லி பார்த்தா, ஐயோ பெரிய இவர் பரிசுத்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கவலையே படாத, ஆண்டவர் ஒரு ட்ரீமை உனக்கு கொடுத்துட்டாரு, அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன்றும் விட மாட்டார். ஆமென். சொல்லுங்க ஆமென். நீ உம்முன்னு உட்காந்து, when the God's word comes, receive, say I receive it in the name of Jesus. ஆமென். சொல்லுங்க hallelujah. So it took almost 13 years for Joseph to achieve the dream. Genesis 41:46 பார்த்தீங்கன்னா, it was in the 30th year when Joseph was 30 years old, the dream came to pass. ஆமென். சொல்லுங்க hallelujah. இப்போ பாருங்க அந்த ட்ரீமை, what he saw, Genesis 42:6-7 பார்த்தீங்கன்னா, when Joseph's brother, I'm just giving a snippets, okay, I'm not reading the entire verse because we don't have time. When Joseph's brother arrived, they treated him with honor, bowing to him. ஆமென். சொல்லுங்க. எங்க இதுக்கு முன்னால பார்த்த அந்த ட்ரீம், ஈஜிப்ட்ல போன உடனே எல்லாம் வந்து உள்றான் முன்னால. யார் முன்னால? ஜோசப் முன்னால. ஆமென். சொல்லுங்க. So there is a time to be born, there is a time to get repented, there is a time to receive the anointing, there is a time to fulfill the vision. ஆமென். சொல்லுங்க hallelujah. ஆமென். எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு வழி இருக்குது. எடுத்தோடனே தூக்கின்னு போய் நம்மளை மேலே வச்சிட மாட்டார். இட் டேக்ஸ் டைம். ஆமென். சொல்லுங்க. அப்படி மேலே போய் வச்சிட்டாருன்னா நம்மளையும் பிடிக்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியும் இதுக்கு ரொம்ப ஓவராக பண்ணுதேன்ட்டு. ஆமாம் பாஸ்டர் கரெக்டாக. அதனால அவருக்கு தெரியும், கொஞ்ச நாள் வெட்டி நம்மளை வெட்டி சரி பண்ணி கரெக்டாக கூட்டு போவார். ஆமென். சொல்லுங்க hallelujah. வாங்க 43:26 பார்த்தீங்கன்னா, the second time they presented him with the gifts they had brought and bowed respectfully before him. தெரியாது யோசேப்பு முன்னால தான் உள்றானு. ஆனால் அந்த சின்ன வயசில் அவன் பார்த்த அந்த சொப்பனத்தை
the dream that he saw when he was young was fulfilled. Amen சொல்லுங்க. Now say, lift your hands and say, Lord, the plans you have for me. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வச்சிருக்கிற திட்டம், என் மேல வச்சிருக்கிற திட்டம் ஒரு நாள் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஒரு நாள் நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, turn to your neighbor and say, the person you are seeing now, பக்கத்துல will not be the same. After 10 years you will see me. 10 வருஷத்துக்கு அப்புறமா நீ என்னை பார்ப்ப. But I will be a different person. I will definitely be a different person. இந்த 10 வருஷம் டார்கெட் வச்சுங்க, 5 வருஷம் டார்கெட் வச்சுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா உபவாசம் பண்ணுங்க, நல்லா ஆண்டவரை I am telling you, 10 years down the line you will be rocking with the power of the Holy Spirit. சொல்லுங்க ஆமென். இன்னொரு 10 வருஷத்துக்கு இவனா ஜோலினா எங்க அங்க எங்க ஆர்ப் ஸ்கூல் அங்கதான், அதே தான், அந்த கண்ணாடி போட்டு அதே தான் பாருங்க. இங்க இந்த திஷோனா ஆரோனா, உன் பேர் என்ன? விஜய் எங்க அங்க கீபோர்ட வாசிக்க தெரியுது, அவனே தான் மீச கூட வளர, அவனே தான் அவனை வந்து என்ன ஆண்டவர் பிரயோஜனப்படுத்துறாரு பாரு. ஆமென் சொல்லுங்க. It will happen. ஆமென் சொல்லுங்க. It will definitely happen. You have come here for a purpose. The purpose of God is so definite. அவர் வச்சிருக்கிற பிளான் மிஸ் ஆகாது. அடிச்சாருன்னா ஒரு கன்ல ஒரே அடி தான் அடிப்பான். அந்த கோலியாத்துக்கு 5 வச்சிருந்தா அப்போ கூட ஆண்டவர் சொன்னார், 1 போதுண்டா, ஒரே ஒரு கல் அடிக்கிறால ஒரே விழுந்துடணும். ஆமென் சொல்லுங்க. நீ வாசிக்கிற கிட்டார்ல அங்க இருக்கிற அசுத்தாவையெல்லாம் ஓடியே போகணும். நீ எந்த பட்டணத்துக்குள்ள போறியோ அங்க இருக்கிற அசுத்தாவையெல்லாம் ஓடி வந்துட்டாப்பா. ஆமென் சொல்லுங்க. Like that it should be. ஆமென் சொல்லுங்க. Come on, be encouraged today. I'm telling you, God is going to do mighty things. உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க. E minor கொடுங்க. E minor. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். வல்லமா வந்தா பாடுவீங்களான்னு பாக்குறேன், பாட மாட்டேங்க. என்ன கொண்டா ஆண்டவர், என்ன பக்கத்து பசங்க உன்னை கொண்டு தான். பக்கத்தில் பார்த்து உங்க அம்மா பார்த்து நல்ல தைரியம், என்ன கொண்டு தான் செய்ய போற. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துல வந்தவர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடினுங்க, அந்த கை தட்டுறதுல கூட சவுண்ட் வர மாட்டேது. நீங்கள் நல்லா கை தட்டணும். கை தட்டினா சாணி தட்டுற மாதிரி தட்டு, நல்லா தட்டணும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள். ஓஹோ, உள்ளத்துக்குள்ள உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள். ஓஹோ, உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன் உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உன் உள்ளத்துல சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா ஓஹோ உள்ளத்துக்குள்ள ஆர்ப்பாரகா சேபகதா. ஓஹா, சின்ன மனுஷனுக்குள்ள ஆஹா ஆஹா ஓஹோ உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பண்ண மாட்டார். பக்கத்து பசங்க சின்ன காரியெல்லாம் பண்ண மாட்டார். அதெல்லாம் வேற எவனை வச்சு செய்வார்.
ஆனா என்ன கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். சொல்லுங்க ஆமென். பாருங்க, ஜோசப்பை கூட்டு போய் பார்வோன் முன்னால நிக்க வைக்கிறார். ஆமென். a person who is unknown எடுத்துன்னு போறாரு. எங்க? அப்பா வீட்டுல இருந்து கூட்டு போறாரு. எங்க கூட்டு போறாரு? போத்திபார் வீட்டுக்கு கூட்டு போறாரு. போத்திபார் வீட்டுல டெஸ்ட் நடக்குது. எங்க டெஸ்ட் பக்கத்து பசங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும், ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா மறுபடியும் சப்ளிமெண்ட்ரி எழுதணும். 2 வாட்டி கொடுக்குறாங்க. இப்போல்லாம் எஸ்எல்சிக்கு 2 வாட்டி கொடுக்குறாங்களாமா, தெரியாது எனக்கு. ஆனால் 2 வாட்டி அப்பியர் ஆகலாம். திருப்பி அப்பியர் ஆகி பாஸ் பண்ணு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாஸ் பண்ணு, பைபிளில் பாஸ் பண்ணு, வர்ஷிப்பில் பாஸ் பண்ணு. எந்த ஸ்டைலில் எந்த கார்டில் பாடணும் உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. கரெக்டாக எனக்கு ஒரு பாஸ் கேட்டேன். பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இதெல்லாம் தெரியும்? தெரியாதுப்பா, நானும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், பாடுவேன். அந்த பாட்டு ஒரு வாட்டி பாட தெரிஞ்சிச்சுன்னா அந்த மைனர் அப்படியே ஞாபகத்தில் இருக்கு என் மைண்டில். ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. Only when the anointing comes, only when the Holy Spirit comes, you will have that power. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. So he went from parents to pit to Potiphar's house to prison to the palace. ஆமென் சொல்லுங்க. இப்போ I want you to go to Genesis 40:22. Genesis 40:22. அது வரைக்கும் சொப்பனெல்லாம் தெரியல, வெறும் சொப்பனத்தை தான் பார்த்தான். இப்போ Genesis 40:22 பார்த்தீங்கன்னா, but Pharaoh hanged the chief baker as Joseph had interpreted to them. சொல்லுங்க ஆமென். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வெறும் சொப்பனம் பார்க்கறது இல்ல, இன்னொருடைய சொப்பனத்தை அர்த்தம் சொல்றதுக்கான கிருபை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹalleluya. Till then he was only seeing the dream. Now he is able to interpret the dream of the cupbearer and the baker. ஆமென் சொல்லுங்க. அவங்க 2 பேரும் சொப்பனத்தை பார்த்து சொல்றான், இந்த மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்த்தேன்ப்பா, என்னன்னு தெரியல. அவன் சொன்னா என்கிட்ட சொல்லு. அந்த போத்திபார் வீட்லையும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆண்டவர் மோல்டு பண்ணிட்டாரு, ரெடி பண்ணிட்டாரு. பக்கத்து பாருங்க, என்ன ரெடி பண்றாருன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, God is making me ready. Come on, say. என்ன ப்ரிப்பேர் பண்றாரு. சொல்லு, என்ன ப்ரிப்பேர் பண்றாரு. ஒரு நாள் வரும், என்ன ஆண்டவரே சொப்பனமே தெரியுமா? யானே ஆண்டவர்கிட்ட சொல்லி, என்னப்பா ஒண்ணுமே தெரியுமாட்டு ஆண்டவரே அப்படின்னு கேட்பேன். இன்னைக்கு தான் சொன்ன பாரு, கொஞ்ச நாள் வரும், the day will come where you will interpret dreams. ஆமென் சொல்லுங்க. உங்ககிட்ட தான் வந்து கேட்பான், ஜோலி இந்த மாதிரி சொப்பனம் பார்த்தா கொஞ்சம் சொல்லுமா, என்ன சொல்லு. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. லிசி கிட்ட வந்து கேட்ப, லிசி I saw a dream. நான் பார்க்கறத விட அதெல்லாம் எது என்னவோ பார்த்து எனக்கே பயமாகுது. என்ன இதெல்லாம் சொல்லுதே ஆண்டவர், எனக்கு சொல்ல மாட்டேங்கிறேன், என் ஒய்ஃபுக்கு சொல்றீங்களே ஸ்தோத்திரம், அவங்களுக்கு சொன்னாலும் எனக்கு தான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்போ 42ல accurately இந்த TPT accurately interpreted the dreams. ஆமென் சொல்லுங்க. என்ன சொன்னாங்களோ, யாரை தூக்கு போடணுமோ தூக்கு போட்டாங்க. பாருங்க, அதுல கூட மிஸ்டேக் வராது. The Holy Spirit is so perfect, accurate. ஆமென் சொல்லுங்க. கப்பேரர் பதிலா பேக்கர் சொல்லிதான் என்ன நினைச்சிருக்கான்? மாத்தி சொல்லிட்டப்பா. மாத்தியெல்லாம் சொல்ல மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் சொன்னா கரெக்டா சொல்லுவார், பக்காவா சொல்லுவார், அக்யூரேட்டா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. டூப்ளிகேட் விடுறவர் கிடையாது நம்ம ஆவியானவர், கரெக்டான சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. The second dream, Genesis 41:54. It says, then began the 7 years of famine, just as Joseph prophesied. ஆமென் சொல்லுங்க. பார்வோன் கிட்ட போய் பார்வோனுடைய ட்ரீமை இன்டர்பிரேட் பண்றான். என்ன சொல்றா? ஃபர்ஸ்ட் 7 வருஷம் நல்ல காலம் இருக்குது. பக்கத்துல பார்த்து நல்ல காலம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நல்ல காலம். நல்ல காலத்துல இருக்கிற கெட்ட காலம் எப்போ வருதுன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா he is telling Pharaoh 7 years is going to be good. After 7 years there is going to be famine. What Joseph said exactly happened. ஆமென் சொல்லுங்க. 7 years ஆகாம கரெக்டா ஆயிட்டு அப்புறமா ஏதோ ஆகாம இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? வெட்டி போட்டுருவாங்க. ஜோசப் டூப்புறியா நீ ஆடு. But the Holy Spirit is on you. The mighty Holy Spirit which is on you knows everything in detail. ஆமென் சொல்லுங்க. பர்ஃபெக்ட்டா தெரியும். அதுக்குள்ள இந்த ஜோசப்பை ட்ரெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் செக் பண்றாரு. எங்க செக் பண்றாரு? The Holy Spirit is telling லீட் பண்ணிங்கிறாரு. என்ன நான் எங்கெங்கயோ போயினுக்கிறேன், எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு வந்து ஆவியானவர் எனக்கு சொல்றாரு. கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பிரிசன்ல போடுறாரு. அவன் முன்னால இன்டர்பிரேட் பண்றா கரெக்டா. என்ன அங்க இன்டர்பிரேட் பண்ணா, அங்க இன்டர்பிரேட் பண்ண பிற்பாடு நெக்ஸ்ட் பார்வன் முன்னால. ஆமென் சொல்லுங்க. இப்போ நீ எங்க இருக்கிறியோ அங்க ஆண்டவர் யூஸ் பண்ணுவார். Where you are there, God will use you. பக்கத்து பசங்க, God will use you in the place where you are. Amen. A day will come when you become perfect. நல்லா ஒழுங்கா எதுவுமே இல்லாம கரெக்டா செஞ்சேனா, day will come
where God will put you in a bigger place. நல்ல கைதட்டி, come on believe. நல்ல விசுவாசம் பண்ணி நல்ல கைதட்டி, நல்ல கைதட்டி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க hallelujah, amen. அப்போ when the Holy Spirit comes, it's so perfect. He's preparing you, உன்னை ரெடி பண்றாரு. இட்லியை ஒரு நாள் முன்னால என்ன பண்ணுவாங்க, நல்லா ஊற வைப்பாங்க. ஊற வச்சு என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா உரலில் போட்டு ஆட்டுவாங்க. இப்போல்லாம் மிக்ஸி அதெல்லாம் வந்துச்சு, கிரைண்டர் அப்போல்லாம் கிடையாது. வச்சு போட்டு ஆட்டுவாங்க. அந்த கல் போய் ஒரு உளுந்தையும் அரிசியும் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி அடுத்த நாள் டப்புன்னு உடனே பண்ண மாட்டாங்க. பண்ணால் அப்புறமா இட்லி சரியாக இருக்காது, இட்லி பட்லி ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, இட்லியை காலையில் வரைக்கும் வைப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் வைப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஊற வைப்பாங்க. பசங்க ஊற வைப்பாங்க, வச்சு ஆட்டுவாங்க. நல்லா ஆட்டுன்னு ஆட்டி அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, நல்ல தண்ணியில் கொதிக்க வைப்பாங்க. தண்ணியை கொதிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, ஐயோனது ஜோலி என்ன பண்ணுறது, வச்சாதான் இட்லி நல்லா இருக்கும், இல்லைன்னா வேகாமல் இருக்கும். அடிக்கடி நம்ம ஓட வேண்டியது வந்துடும். நீ நல்ல இட்லியாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், கூப்பிட்டு போயிட்டு இட்லியை மாதிரி நம்மளை ஆட்ட வைப்பார். உளுந்து அரிசி மாஸ்டர் சந்தோஷ் மாதிரி ஒரு கீபோர்டில் போட்டு அந்த மியூசிக் கிளாஸில் போட்டு கொஞ்சம் ஆட்டி கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணுவார். உங்க மறுபடியும் உங்கள் பாஸ்டரை வச்சு கொஞ்சம் ஆட்டுவார், நல்லா இடிப்பார். அங்கங்கே இடித்து நல்லா அந்த அரிசி கிரிசியெல்லாம் நொறுங்கணும். மால்பா ரட்டா சாக்கா டோடா ஏ மெஹே தெரே கபா ஹாத்தா லபர ஹண்டா, உனக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உடையும். எல்லாம் பெருமை அகந்த மேட்டிமை எல்லாம் மேசே தே ராகா ருடாஹாத்தா உடைச்சி நல்லா ரெடி பண்ணிடுவார். இப்போ ரெடி ஆகிடுவார். ரெடி ஆனோடனே ஆண்டவர் வச்சிடலாமா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, காலையில் கொஞ்சம் தண்ணியில் வைக்கலாம். ஆவியானவர் அந்த இடத்துல பரிசுத்தா. இப்போ பாருங்க, திஸ் இஸ் த ரெவலேஷன் காட் இஸ் கிவிங். அந்த தண்ணி தான், அந்த தண்ணி ரைட்டா. நெக்ஸ்ட் அந்த ஃபயர் ரைட்டா, மேலே ஆவியான புரியுது. அப்போ நான் சொல்றது, இட்லி வேகிறதுக்கு 3 காரியம் நடக்குது. என்ன நடக்குது, கேஸை ஓப்பன் பண்ணணும், அக்கினியை வைக்கணும், தண்ணி கீழே வைப்பாங்க. எங்க இட்லி கீழே தண்ணி வைக்கிறீங்களா இல்லையா, தண்ணியில் வச்சு அதுதான் அது மேலே இட்லியை வைப்பாங்க. அது கீழே இருக்கு சூடாகிட்டே இருக்கும். இட்லி அழகாக வந்தவுடனே தட்டை இட்லியாக இருந்தாலும் சரி, அது எந்த இட்லியாக இருந்தாலும் சரி, சூப்பரான இட்லியாக நீ மாறிடு. ஆமென் சொல்லுங்க ஆமென். அந்த ப்ராசஸ்க்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். ஐயோயோ முடியலப்பா, என்னை விட்டுருங்க சாமி, நான் ஓடியே போயிடுறேன், என்னால் முடியல, தாங்க முடியலப்பா இப்படின்னு சொல்லுவேன். இமேஜ் எடுக்கடுங்க. குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே, வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நீரம் வீவளையும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே, வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுமே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே come on sing it out, படைப்பின் காரணனே, களிமண்ணான கண்ணோக்கி. Okay, I have very few more minutes. நான் அவங்க டைம் பாரோ பண்ணிக்குது. ஏன்னா எனக்கு தெரியல, இப்போ தான் நான் ட்ரெயின் ஆகினுக்கிற பாஸ்டர், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டைம் விட்டு ஓடி போயிடுது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அங்கங்கே போகிற இடத்துல ஒரு 10 நிமிஷம் கடை வாங்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் கொடுங்க, நான் முடிக்கிறேன் அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. ஓகே, நவ் டைம் கம்ஸ் ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் ஜோசப். ஆமென் சொல்லுங்க. இந்த அனாயிண்டிங் வந்த பிற்பாடு there is a time for promotion. ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பசங்க, there is a time for demotion and time for promotion. ஆமென், hallelujah. A time will come, God will promote you. நானும் என் தம்பியை 4th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தப்போ அப்போல்லாம் கார்டில் அனுப்புவாங்க, போஸ்ட் கார்டில் அனுப்புவாங்க வீட்டில். அப்போது நாங்கள் 2 பேருமே ட்வின்ஸு, 2 வந்துச்சு. அப்போ போஸ்ட்மேன் எத்தனை சொன்னால், 1 போச்சு 1 ப்ரொமோட்டடு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். நானும் என் தம்பி
எப்படி இருக்கும்? ஆண்டவரே என்னப்பா தெரியலையே, நான் ப்ரொமோட்டடா டிமோட்டடா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஹேண்ட் ரைட்டிங்கே நல்லா இருக்காது, சுத்தமாக புரியாது. என்னடா எழுதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பார்த்தா என் பேரில் தான் ப்ரொமோட்டட் வந்துக்குது, என் தம்பியை டிமோட் பண்ணிட்டான். டென்ஷன் ஆகி போச்சு அவனுக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அவன் சரியாக ஏதாவது மாற்றி போட்டுட்டாங்க போலகுது. நானும் இந்த பொய்யை நம்பிட்டேன். அப்புறமா தான் ஆண்டவர் சொன்னார் ஒரு நாள், டேய் உன் நம்பர் ரோல் நம்பர் என்ன இது, இந்த கரெக்டாக தானே எது என்ன, அது எப்படி மாற்றிப்போம். அப்பயே ஆண்டவருடைய கிருபை என் மேலே இருந்துருக்கு. ஆமா, உங்க கிருபைதான் தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்து. அழகா பாடுறான் பாரு, உங்க கிருபைதான் வாங்க என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே வரமாட்டேது, மாறாத நல்ல கிருபையே, 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 நல்ல கிருபை. நான் பண்ண நல்லா வருது, அதான் கிருபை. கேட்டு வாங்கணும். வீட்டிலேருந்து வரும்போது என்ன பண்ணோம்? டீயை வாங்குறியோ இல்லை பண்ணை வாங்குறியோ எது வாங்குறியோ, வரும்போது கிருபை வாங்கிக்கணும். பக்கத்து பசங்க கிருபை வாங்கி வச்சுக்கோ. ஆமாம் சொல்லுங்க. ஓகே, 41:14 ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்தானே என்ன நடக்குது பாருங்க. they changed his clothes. ஆமாம் சொல்லுங்க. உன் வஸ்திரம் மாறும். பக்கத்து பசங்க உன் வஸ்திரம் மாறும் சொல்லுங்களேன். his clothes was changed. they rushed him to the dungeon to prepare him to meet the king. when he had shaved and changed his clothes, ஆண்டவர் உன் clothes சேஞ்ச் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. அழுக்கு வஸ்திரம் இல்லை, பாவ வஸ்திரம் இல்லை. ஏசப்பா வந்த உடனே உன் மேல ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உன் மேல ஒரு துதியின் வஸ்திரம். டைம் இல்லாதனால அப்படியே சொல்றேன், ஒரு வெள்ளை வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பார்த்தோன்னே கிருஷ்ணனா பீட்டரா பார்த்தோன்னே தெரியுதுப்பா, மேல வேற வஸ்திரம் இருக்குது. நீ என்ன வஸ்திரம் போட்டிருந்தாலும் ஆண்டுடைய வஸ்திரம் உன் மேல. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் காரியம், they changed for Joseph, they removed the garments. Yeah, you have to stand before the king. சொல்லுங்க, we have to stand before the king. சொல்லுங்க, we have to stand before the king. ராஜா முன்னால போய் நிக்கிறேன்னா எப்படி இருக்கணும்? ட்ரெஸ்ஸு கிஞ்சி போன பேண்ட்டு அப்படியெல்லாம் போட்டு வரக்கூடாது. நல்லா அழகா கர்த்தருடைய பிள்ளையா அழகா வந்து பார்க்கும்போதே அங்கே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கணும். முகத்தில் பார்க்கும்போதே ஒரு அழகா இருக்கணும். ஆமென். ஒரு பார்வோன் முன்னால போய் இருக்கும் போதே இருக்கிற ஷேவிங்கெல்லாம், நான் காலைல வரும்போதே ஷேவிங் பண்ணிட்டு தான் வருவேன். அதுக்கு முன்னால் அப்படியெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ வசனத்தை வாசித்தோன்னே எப்படி பாருங்க, ஒரு ராஜா முன்னால் கூட்டின்னு போகிறதுக்கு நல்லா ஷேவ் பண்ணி அவனை குளிக்க வச்சு, சில பேர் குளிக்காமே வந்துடுது, அவனை குளிக்க வச்சு நல்லா ஷேவ் பண்ண வச்சு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ராஜா முன்னால் போய் நிற்கணும். பகல் பசங்க ராஜா முன்னால் நிற்கணும். நீ பார்வோன் முன்னால் நிற்கல, ராஜா முன்னால் நிற்கிற எப்படி இருக்கணும்? ஒரு பார்வோன் முன்னால் நிற்கிறதுக்கே இவ்வளோ பண்ணுறானா, ராஜா முன்னால் போய் நிற்கணும்னா எப்படி வருது? சிங்கி சக்குன்னு வந்து நிற்க முடியுமா? இல்லை அழகாக பாஸ்டர் பெனியனை பாருங்க, வரும்போதே அந்த ஒயிட் கோட்லலாம் போட்டு சும்மா அழகாக வந்து, அங்கிள் டீச்சர்ஸை பாருங்க என்ன அழகா நல்லா சொல்லுங்க, நல்லா ஒரு டை எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக. ஏன் ராஜா முன்னால் நிற்கிறோம்? ஆமாம் சொல்லுங்க. அந்த பயம் உனக்கு இருக்கணும். ஆமாம் சொல்லுங்க. So the first thing God changes is your clothes. அண்ணன் தம்பி இருக்கிற சட்டையும் உருவிட்டான், அப்பா போட்ட வஸ்திரத்தையும் உருவிட்டான். ஆனா எங்க அப்பா நல்ல வஸ்திரத்தை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. பெஸ்டான வஸ்திரம். That verse 41:42 says fine linen robes. ஆமென் சொல்லுங்க. fine சொல்லுங்களேன், fine linen robes. உங்க அப்பா அம்மா கொடுக்காததை கூட எங்க அப்பா ஏசப்பா கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. பர்ஃபெக்டா சூப்பரா அழகுபடுத்துறது அவர் தான். ஏசப்பா அழகுபடுத்துற மாதிரி வேறு யாரும் அழகுபடுத்த, எல்லாம் அசிங்கப்படுத்தி போடுவான் நம்மளை. ஆனால் எங்கள் ஆண்டவர் அழகுபடுத்தும் போது அழகா என்ன அழகா பண்ணியிருக்காரு. பாச சந்தோஷம் என்ன அழகா பண்ணியிருக்காரு பாருங்க, சூப்பராக பண்ணி வச்சிருக்காரு. ஆமாம் சொல்லுங்க. அந்த மாதிரி நம்மளை ஒவ்வொருத்தரையும் God will make you beautiful, not this worldly beauty. அவர் கொடுக்கும்போது ஒரு அழகான வஸ்திரம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. செகண்ட் 41:40 he made him governor of Egypt. சொல்லுங்க, கவர்னர் ஆஃப் ஈஜிப்ட். யாருன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் ஒரு கவர்னராக பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஆனால் when the anointing came upon him, the Pharaoh recognized. உன் ஆஃபீஸில் they will recognize you. They will recognize there is something different பா. எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறானோ நீ பண்ணிடுவேன். ஏன் சொல்லு, இந்த அபிஷேகம் உன் மேலே.
He will put you in the top place. ஆமென் சொல்லுங்க. நான் இருந்த கம்பெனியில் ஆண்டவர் என்னை நல்ல ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு வந்து எப்படா நானே அடிக்கடி யோசித்து பார்ப்போம், எப்படா நம்ம இங்கே இருக்கிறோம், ஒரு விபி முன்னால் போய் நிற்கிறோம், அவன் முன்னால் பேசுகிறோம், போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போவோம். ஆண்டவர் இந்த ப்ரெசன்டேஷன்லாம் ஒன்றும் கேள்வியே கேட்கக்கூடாது சாமி, அவன் வாயெல்லாம் கட்டி போடுறேன்னு சொல்லிட்டு போகிறது கரெக்டாக ஆண்டவர் அதே மாதிரி பண்ணிடுவேன். சோத்திர ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். நாம் எப்படா பண்ண எப்படி பண்ணேன்னு எனக்கும் தெரியாது, ஆவியானவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. தேர்ட் திங், Genesis 41:42 பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான வசனம். I want everybody to read it. Come on. If you have not bought your Bible, see. And Pharaoh took off his signet ring from his hand and put it on. Amen. இதுதான் சூப்பர். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. The authority of God is given. Amen. வேணா கொடுப்பாங்களா? பார்வோனுடைய மோதிரம், ஏன் மோதிரத்தையே நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. கொடுப்பீங்களா சொல்லுங்க? சில பேர் மோதிரமே, ஒரு சர்ச்சில் கேட்டேன், எங்கடா மோதிரம், ஒருத்தம் கையில் கூட மோதிரம் காணும், என்னடா ஒரு மோதிரமே போட மாட்டீங்க என்ன? பரலோகத்தில் போனால் இந்த மோதிரம்லாம் கீழே இருக்கும், கோல்டெல்லாம் கீழே இருக்கும், அதனால என்ன பண்ணுமோ இங்கேயே போட்டுக்கோ, அங்கே போனால் எல்லாம் கீழே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ரோடே தங்க வீதியாக இருக்குதுன்னா எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. நீ போட்டுன்னு போனால் அங்கே ஏஞ்சிச்சு எல்லாம் பார்த்து சிரிப்பான், என்ன கீழே இருக்கிறதெல்லாம் நீ காதில் போட்டுங்கிற, மூக்கில் போட்டுங்கிற, ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குதே அப்படின்வான். இப்போ பார்வோன் கையில் இருக்கிற ரிங், அந்த ரிங்கில் தான் ஸ்டாம்ப் பண்ணுவாங்க. anything they want a rule illa, they will stamp through that ring. Holy Spirit is giving his authority to you. Amen. When the power of the anointing comes on you, he gives you the authority. Enna authority? Not the worldly authority. நீ வாசிக்கும் போதே பிரசன்ன என்ற ஒரு அத்தாரிட்டி. ஆமென் சொல்லுங்க. நீ வாசிக்கும் போதே சுகம் என்கிற பிரசன்ன உனக்குள்ள இருந்து புறப்பட்டு ஓடும். நீ வாசிக்கும் போதே பேய்கள் ஓடுகிறத பார்க்க முடியும், கட்டுகள் உடைக்கிறத பார்க்க முடியும், மந்திரங்கள் சூனியங்கள் தானா நானே போறேன்னு போயிடும். ஆமென் சொல்லுங்க. நீ ஒன்றும் போன்னு சொல்லவே வேண்டியதில்லை. இருக்கிற டோப்பாவை பிடிச்சி தலையில பிடிச்சி ஆட்ட வேண்டியதே இல்லை. ஏன்னா டோப்பா வெளியே வந்துடும். அதனால என்ன பண்ண சொல்லவே தேவையில்லை. நான் ஒசூருக்காக்கு போயிருந்தப்போ ஒரு பெரிய உருவம் வந்து நின்றுச்சு. பெரிய உருவம்னா பேய் நினைச்சிடாதீங்க, ஒரு பெரிய மனுஷன் என்னை விட நல்லா அழகாக வந்து நின்னார். பார்த்தேன் என்னன்னு தெரியல, கை காமிச்ச உடனே டம்முன்னு ஊந்தார். என்னடா அது ஊந்தார், இவ்வளோ பெரிய மனுஷன், இந்த மொல்லமாக தள்ளனா கூட உள்ள மாட்டாருன்னு பார்த்தா கீழே ஊந்துருந்தார். கிட்ட போனேன், எனக்கே பயம், என்ன பண்ணுறது, ஆண்டவரே ஊன்ட்டானே, ஏந்திரிப்பானா இல்லையான்னு தெரியலையான்னு கிட்ட போய் பார்த்தா ஓக்தினி அப்படின்ச்சு. ஆஹா, ஓக்தினா யார் அது? அவன் என்ன சொல்றாரா, ஓக்தினி இருக்கிறேன்னு சொல்லுவாரு. இவன் என்ன சொல்றான், ஓக்தினின்னு. எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, இயேசுவை நாமத்துல ஓகு அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. இது எங்கிருந்து வருது? அத்தாரிட்டி. பக்கத்து பசங்க அத்தாரிட்டி அதிகாரத்தை கொடுக்குறாரு. அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை. நீ சொன்னா மழை வரும், நீ சொன்னா மழை நின்றுடும். அந்த மாதிரி அதிகாரத்தை தான் ஆண்டவர் கொடுத்து. சும்மா சாதாரண ஏதோ 5 வருஷத்துல காலி பண்றாது கவர்மெண்ட் இல்லை. எங்க கவர்மெண்ட் எப்பயுமே நிற்கும், ஏசப்பாவுடைய கவர்மெண்ட். ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லா நோயும் உனக்கு முன்னால நீ சொன்னா அடங்கும். ஆமென் சொல்லுங்க. உருட்டு கண்கள் திறக்கும், செவிட்டு காது திறக்கும், ஊமையர்கள் பேசுவாங்க, முடவர்கள். இந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. See, that is what happened to Joseph. He removed that signet ring and gave it him. அடுத்தது பாருங்க, கோல்டன் காலர். சொல்லுங்க, கோல்டன் காலர் அரவுண்ட் his neck. அழகா ஒரு சரப்பணி ஆண்டவர் போடுறாரு. ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க ஆமென். சத்தமே வரமாட்டுது, போட்டா தானே சொல்றதுக்கு. சில பேர் போடுறது இல்லை, இருக்கிற சபையில எடுத்து விட்டுறாங்க எல்லாத்தையும். ஆனா இங்க பார்வோன் என்ன பண்றான், ஜோசப்புக்கு நல்ல ஒரு அழகா ஒரு செயினை போட்டு விடுறான். ஆமென் சொல்லுங்க. உத்தமமா நீ ஊழியத்தை செஞ்சு பாரு, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்த, விசுவாசத்தை காத்து கொண்ட, இது முதல் நீதியின் கிரீடம். ஆண்டவர் உங்களுக்கு நீதியின் கிரீடம் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. whether you get any crown or not, day will come when you go to heaven, God will give the crown of glory. ஆமென் சொல்லுங்க. அங்க மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல நீ இருக்கும்போது ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் மேல இருக்கிற அபிஷேகம் மேன்மையான அபிஷேகம், மகிமையான அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. It cannot be bought with money. காசு கொடுத்து வாங்க முடியாதியா?
It's not possible to pay money and get it. You have to spend time in God's presence. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அதிகாரமா வாசிக்கணும். உபவாசத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேடும்போது பரிசுத்த ஆவியானவர் உன்னை நிரப்புவார், உன்னை அபிஷேகம் பண்ணுவார், வார்த்தைகளை பிட்டு கொடுப்பார். அந்த வார்த்தைகளை நீ கொண்டு போகும்போது, அந்த இடத்துல நீ வாசிக்கும் போது பிரசன்னம் இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்களேன். சொல்ல மாட்டீங்களே, உங்க சத்தமே கேட்க மாட்டேது எனக்கு. ஹalleluya. Okay, read Haggai 2:23. I'm going to finish it. Haggai 2:23. சீக்கிரம். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். Read it in, let's read it in English. Haggai, தம்பி Haggai போட்டுக்கிறியா? எங்கப்பா போட்டுக்கிற? Haggai 2:23. Okay. See what it says. I will make you my signet ring, for I have chosen you. Say amen. சொல்லுங்க amen. God has chosen you. Pastor Santosh has not chosen you. We have not chosen you. It is God Almighty who has chosen you, and He will give you the signet ring. You are my signet ring. உன்னை போனவனு தெரிஞ்சு இது ஆண்டவருடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுக்குவாங்க. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறத ஜனங்கள் பார்ப்பாங்க. People will get to know that you are a mighty man of God. Amen சொல்லுங்க hallelujah. Okay, the 2 Corinthians 1:22. Come on, let's finish it. 2 Corinthians, it says, He knows we are His, since He has also stamped His seal of love over our hearts, and has given us the Holy Spirit like an engagement ring is given to a bride, a down payment of the blessings to come. Amen சொல்லுங்க. Hallelujah. It's like an engagement ring. அங்க பாருங்க, அதான் அப்படி இருக்கு பாருங்க. Putting His seal upon us and giving us His Holy Spirit in our hearts as a security deposit and a guarantee. Security deposit எடுக்க முடியுமா? செக்யூரிட்டி டெபாசிட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஆமென். ஹோலி ஸ்பிரிட் ஒரு டெபாசிட் அவங்களுக்குள்ள வச்சிருக்காராமா. ஆமென். ஆமென் சொல்லுங்க. The same thing you can read in Ephesians 4:30 and Matthew 10:1 and 8 says God gave authority to His disciples. ஆமென் சொல்லுங்க. சீஷர்களுக்கு வல்லமை அதிகாரத்தையும் கொடுத்தாரு. சீஷனா இருக்கணும். வெறும் விசுவாசியா சும்மா வந்துட்டு உட்காந்து சேர்ல உட்காந்துட்டு போற ஆள் கிடையாது. நல்ல ஒரு விசுவாசியா இருந்து நல்ல ஒரு சீஷனா become a disciple of the Lord. Amen சொல்லுங்க. Okay, last verse and then I'm going to close. Mark 3:14-15. Very important verse. Mark 3:14-15. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, let's read it in English. I want everybody of you to read it English. And He appointed 12 to continue to be, read it, to continue to be with your friend or with Him. With Him. பக்கத்துல பாருங்க, with Him. Not with anybody else. With Him. Amen. That He might send them out to preach as apostles or special messengers. அவர் தான் அப்பாயிண்ட் பண்ணு. பக்கத்து பாசம் நீ அப்பாயிண்ட் ஆகிடாத. பாஸ்டர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாரு. ஏசப்பா தான் உனக்கு அப்பாயிண்ட் பண்ணும். ஆமென். நாம் சில பேர் இப்போ அவங்களே அப்பாயிண்ட் பண்ணிக்கிறது. நேற்று சொல்கிற பிஷப்பாக போறியா? நம்ம ஒரு அம்மா கேட்டேன். ஐயோ எனக்கு வானா பாஸ்டர், எனக்கு பிஷப்பே வானான்னு சொல்லிச்சு. ரொம்ப சந்தோஷம் நினச்சிக்கினேன் நான். இங்கே பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? Send them out to preach as special messengers. The next verse says, and to have authority and power to heal the sick and drive out demons, all demons. இன்னொரு இதில் போய் பார்த்தீங்கன்னா all the demons. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Shall I take 2 more minutes? எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? கோச்சிக்க மாட்டீங்களா? ஓகே. Whenever you read the Bible, don't read it like Joseph. Joseph is reflecting Jesus. Okay? Even though it's written about Joseph, யோசேப்பை பற்றி எழுந்திருந்தாலும் அந்த யோசேப்புக்கும் இயேசுவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இயேசுவை வெளிப்படுத்துறதுக்காக யோசேப்பை யூஸ் பண்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. So when you first time you read it, you will read it like a story. Joseph was put in a pit, all these things. But when you compare it with Jesus, what happened to Jesus, you will see in Joseph. புரியுதா நான் சொல்றது? I'll just explain it 2 minutes. Okay? Joseph 37:23, Genesis 37:23, the brothers removed the dress of Joseph. And in Mark 15:20, they removed the clothes of Jesus.
ஏசப்பாவினுடைய சரீரத்தில் இருந்த அந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்டாங்க. யோசேப்புடைய சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணாங்க? உரிந்துட்டாங்க. புரியுதா? செகண்ட், அவருடைய ட்ரீம்ஸ், he was sold. Joseph was sold. 37, Genesis 37:28, if you read it, they lifted him out of the pit and sold him to Ishmaelites for 20 pieces of silver. Jesus பாருங்க, Matthew 26:14-15 says, Judas went and agreed to betray him for 30 silver coins. புரியுதா அப்ப சொல்றது? You understand what I'm saying? Joseph was sold for 20 pieces of silver. Jesus was betrayed for 30 pieces of silver. அடுத்து ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஜெனிசிஸ் 50:20 பார்த்தீங்கன்னா he is saying he might bring about salvation of many peoples. That is why Joseph was sent to Egypt. That's what Joseph is saying, to save many. அநேக ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் என்னை ஏற்படுத்தினார். உலகத்தில் இருக்கிற பஞ்சத்தை நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரே ஒரு மனுஷன் யோசேப்பை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இப்போ என் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து எழுதியிருக்கிறது Matthew 1:21ல, his name shall be called Emmanuel, for he shall accomplish the salvation of his people from their sins. ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் சுமக்கிறதற்காக ஏசப்பா ஏற்படுத்தப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. he was able to save people from hunger. யாரு? யோசேப்பு. ஆனா ஸ்பிரிச்சுவல் ஹங்கரை போக்குறதுக்காக என் ஆண்டவராகிய இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இன்னொரு வசனத்தை காமிக்கிறேன். Joseph was nailed. Psalms 105:18 பார்த்தீங்கன்னா, his feet they hurt with fetters, he was laid in chains of iron and his soul entered into the iron. இப்போ அதே மாதிரி ஜீசஸை பார்த்தீங்கன்னா, Holy Spirit, they pierced my hands and my feet. பாருங்க எவ்வளவு கம்பேரிசன். there are so many comparisons. I can say one more. This is very touching. One I have a verse, the other one I don't have a verse, but this is what Genesis 35:19ல யோசேப்புடைய தாயார் சீக்கிரமா மரிச்சு போயிட்டாங்க. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்தீங்கன்னா மரியாள் கடைசி வரைக்கும் இருந்ததை பார்க்குறோம். ஆனால் யோசேப்பு எங்கே இருந்தாரே தெரியல. he was there in Matthew 2. அதுக்கப்புறம் எங்கே போனார்? history says that Jesus lost his father when he was young age. So when you read the Bible, initially you will find it very historia இருக்கும். But when the anointing comes on you, God will give you revelation. Amen. So become people of revelation. So get up. I'm going to pray for you. The Holy Spirit of fire will come on you this morning. Amen. My time is up. I'm going to take 10 more minutes and I'm going to finish it. So I want you to come if you want the anointing of the Holy Spirit to come.